சாதாரணமாக தகப்பனார் பரோபகார சிந்தையுடன் இருந்தால் பிள்ளை கருமையாக இருப்பது உலக வழக்கம். அதை மாற்றிவிட்டீர்கள். ஒருவேளை என் தந்தை வெறும் பரோபகார சிந்தையுடன் மட்டும் இருந்திருந்தால் நீங்கள் சொல்வது போல் அடியேன் கருமையாக இருந்திருப்பேனோ என்னவோ. ஆனால் அவர் பாகவத சிரேஷ்டர். இதை அவர் பகவானுக்கு செய்யும் தொண்டாக கருதியதால் அந்த எண்ணம் என்னுள்ளும் வேரூன்றி இருக்கிறது. இதுவும் பகவான் சித்தமே. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். வா கதிரேசா. என்ன, இன்று வெள்ளிக்கிழமையோ? அதான் நீ ஊருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறாயோ? இல்லை ஐயா. இல்லையே, உன் முகத்தில் இருக்கும் பிரகாசத்தை பார்த்தால் ராமானுஜரை பார்க்க போகும் சந்தோஷம் அதில் தெரிகிறதே. நான் கூரத்திற்கே என் மனைவியோடு வந்துவிட்டேன். இவள் பெயர் புனிதா. வணக்கம் ஐயா. வணக்கம். தங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாதையா. இன்று அற்புதமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு தாங்கள்தான் ஐயா காரணம். இல்லை, இது எல்லாவற்றிற்கும் ராமானுஜர் தான் காரணம். ஆனால் அந்த ராமானுஜரை கை காட்டியது தாங்கள் தானே ஐயா. அந்த உத்தமரின் சம்பந்தம் பெறச் செய்தது தாங்கள் தானே. இல்லையென்றால் வாழ்க்கையும் தறி கெட்டு குடும்பமும் சின்ன பின்னமாக சிதறி இருக்குமே. ஆமாம் ஐயா, இவள் கூறுவது 100க்கு 100 உண்மை. ஏதோ இன்றும் ராமானுஜரின் ஆணைப்படிதான் கூரத்திற்கு மனைவியோடு வந்துவிட்டேன். அப்படியா? ராமானுஜர் அப்படி சொல்லி இருப்பதில் ஏதாவது காரணம் இருக்கும். ஆமாம் ஐயா, ஸ்ரீபெரும்புதூரில் பாசுர வகுப்பு ஓரளவுக்கு நிலை பெற்றுவிட்டது. கோயில் பணிக்கும் நம் நண்பர்கள் இருக்கிறார்கள். அதனால் நீ உன் மனைவியோடு கூரத்திற்கு சென்று அங்கேயே தங்கி கூரேசன் ஐயாவுக்கு கூடுதலாக இன்னும் 2 நாட்கள் கூட உதவி செய்ய என்று ராமானுஜர் ஐயா பணித்தார். இதை தங்களிடம் சொல்வதற்காகத்தான் இங்கே என் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வந்தேன். நல்லது. அப்போது இனிமேல் வாரத்தில் 2 நாட்கள் உன்னிடம் இருந்து எனக்கு கூடுதல் உதவி கிடைக்கும். அப்படி இல்லை ஐயா, கூடுதலாக 2 நாட்கள் தங்களுக்கும் இங்குள்ள ஆதிகேசவருக்கும் கைங்கரியம் செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கணக்கு பிள்ளை, இவர்களுக்கு உடனடியாக நல்ல வசதியான வீடு ஒன்று அமர்த்தி கொடுங்கள். சரிங்க ஏசமா. வேண்டாம் ஐயா, இப்போது நான் தங்கியிருக்கும் இடத்திலேயே இருந்து கொள்கிறேன். இல்லை கதிரேசா, நீ ஒரு கட்டாய பிரம்மச்சாரியாக அந்த இடத்தில் இருந்திருக்கிறாய். மனைவியோடு இருந்து குடித்தனம் நடத்த அது தோதான இடம் அல்ல. கணக்கு பிள்ளை, வசதியான வீடு மட்டும் போதாது. குடித்தனம் நடத்துவதற்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் இன்னும் மற்ற பொருட்களையும் சீக்கிரம் அவர்களுக்கு வாங்கி கொடுக்க ஏற்பாடு செய்யுங்கள். ஆகட்டும் ஏசமா. ஐயா, ஒரு விண்ணப்பம். சொல்லம்மா. வீடு அமைந்ததும் தாங்கள்தான் வந்து சுவாமி படத்துக்கு முன் விளக்கேற்றி எங்கள் வாழ்க்கையை துவங்கி வைக்க வேண்டும். நிச்சயம் வருகிறேன். விளக்கேற்ற அல்ல, ஒரு விருந்தினராக. பெண்ணின் கையால் விளக்கேற்றுவதே மங்களகரம். வீட்டிற்கு விளக்கேற்ற ஒரு மகானுபாவன் வரவேண்டும் என்று யாரும் கூறுவதில்லை. ஒரு மகாலட்சுமி வரவேண்டும் என்பதே வழக்கு. என்ன காந்திமதி, எல்லாவற்றையும் தயாராக எடுத்து வைத்து விட்டாயா? வைத்து விட்டேன் சுவாமி. போன முறை எடுத்துக்கொண்டு போன செப்பு குவளையும் உத்ருணியையும் மறந்து விட்டு வந்து விட்டீர்கள். ஓ ஆமாம், சிங்கபுரம் யாகத்தில் தானே? ஆமாம், புதியதாக குவளையும் உத்ருணியும் வாங்கி வைத்து விட்டேன். இந்த முறை எதையும் மறக்காமல் திரும்ப கொண்டு வந்து விடுங்கள். முயற்சி செய்கிறேன். கோயிலில் பெருமாளுக்கு அமுது சேர்வித்த கற்கண்டு, திராட்சை, முந்திரி இவைகளை ஒரு பொட்டலத்தில் வைத்திருக்கிறேன். நேற்று கோயிலுக்கு போயிருந்த போது பட்டர் சுவாமி கொடுத்தார். இதை எதற்கு வைத்திருந்தாய் என தெரியவில்லையே என்று அதை திரும்ப கொண்டு வந்து விடாதீர்கள். வழிக்கு சாப்பிடத்தான் வைத்திருக்கிறேன். சிறு வயதில் இப்படித்தான் என் தாயாரும்
நான் ஒரு யாகத்திற்கு போகிறேன் என்றால் தேவையான எல்லாவற்றையும் பொதிந்து மூட்டையாக கட்டி வைத்து விடுவாள். கிளம்புவதற்கு முன்னால் என்னை ஒரு குழந்தையாகவே பாவித்து பெரிய பிரசங்கம் ஒன்று செய்து அனுப்புவாள். இப்போது நீயும் என்னை சிறு குழந்தையாகவே பாவிக்கிறாய். தப்பென்ன? அவரவர்களுக்கு அவரவர் அகத்துக்காரர் குழந்தைதான். அவர்கள் குழந்தைகளோ இல்லையோ, என் அகத்துக்காரருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஒரு குழந்தை மாதிரி எல்லாவற்றிற்கும் நான் கூடவே இருக்க வேண்டும் என்று பேசுவதைத்தானே பெண்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். சரி, அது இருக்கட்டும். எங்கே கோவிந்தனை காணோம்? உன் பிள்ளையையும் மாற்றுப்பெண்ணையும் கூட காணோம். ராமானுஜனும் தஞ்சாவும் கோயிலுக்கு போயிருக்கிறார்கள். கோவிந்தன் கிணற்றடியில் துணிகளை துவைத்துக் கொண்டிருக்கிறான். சரி, தாங்கள் யாகம் முடிந்து நாளை சாயங்காலம் திரும்பி விடுவீர்கள் அல்லவா? நிச்சயம் வந்து விடுவேன். இதோ இருக்கிறது வள்ளிபுரம். சற்று வேகமாக நடந்தால் 3 நாழிகையில் வள்ளிபுரத்திலிருந்து இங்கு வந்து விடலாம். சரி, நான் புறப்படட்டுமா? என்ன சுவாமி? காந்திமதி, பெரிய பிராட்டியும் பட்டரும் பரபரப்பாக வருகிறார்களே. வாருங்கள் மாப்பிள்ளை, வாடி. அக்கா, சீக்கிரம் உள்ளே போய் வெல்லம் கொண்டு வா. வெல்லம் இல்லை என்றால் வெறும் கையோடு வந்து விடாதீர்கள். இனிப்பு எது இருந்தாலும் உடனே கொண்டு வந்து விடுங்கள். என்ன விஷயம் பட்டரே? என்னடி இவ்வளவு பரபரப்பாக இருக்கிறீர்கள்? எதற்கு வெல்லம் கொண்டு வர சொல்கிறீர்கள்? பூமி தேவிக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறதக்கா. இன்னும் நாளே ஆகவில்லையே, அதற்குள் பிறந்து விட்டதா? பெருமாளே, எல்லாம் உன் கருணை. சரி சரி, உள்ளே வாருங்கள். வாருங்கள். நல்ல வேளை, நீங்கள் சற்று தாமதித்து வந்திருந்தால் அத்திம்பேர் வள்ளிபுரம் யாகத்துக்கு கிளம்பி போயிருப்பார். நான் சொல்லிக்கொண்டே இருந்தேன், கல்யாணம் முடிந்த கையோடு நம்மகத்துக்கு பூமி தேவியை கூட்டிக் கொண்டு வந்து விடலாம் என்று. இப்போது பாருங்கள், புக்ககத்திலேயே அவள் குழந்தை பெறும்படி ஆகிவிட்டது. விடுங்கள், இப்பொழுது ஒன்றும் ஆகிவிடவில்லை. சுகப்பிரசவம் தான், கவலைப்பட வேண்டாம். கவலைப்படுவது அதற்காக இல்லை. தலைப்பிரசவத்துக்கு நம்மகத்துக்கு பெண்ணை அழைத்துக் கொண்டு வந்திருக்க வேண்டுமே. அதுதானே முறை. சம்பந்திகள் நம்மை தவறாக நினைத்துக் கொள்ள மாட்டார்களா? நிச்சயம் நினைத்துக் கொள்வார்கள். அவர்களை எப்படி சமாதானப்படுத்த போகிறோமோ தெரியவில்லை. என்னமா இது திடீர் விஜயம்? பூமி தேவிக்கு குழந்தை பிறந்திருக்கிறது கோவிந்தா. நமக்கு எதிராகத்திலே இருக்கும் முகுந்தன் தான் தகவல் சொன்னார். அதுதான் உடனடியாக புறப்பட்டு இங்கு வந்து விட்டோம். நேராக அவர்கள் அகத்திற்கு தான் போகிறோம். ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? முதலில் அதை சொல்லுங்கள். ஆண் குழந்தை கோவிந்தா. கோவிந்தா, சீக்கிரம் கோயிலுக்கு புறப்பட்டு போய் ராமானுஜனையும் தஞ்சாவையும் கூட்டிக் கொண்டு வா. சரி பெரியம்மா. இரு கோவிந்தா, அதற்கு முன்னால் நீ எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும். சொல்லுங்கள் பெரியப்பா. வைகாசி தெருவில் உன் பெயர் கொண்ட என் உதவியாளர் இருக்கிறார் தெரியுமா? கோவிந்த பட்டர் தானே? தெரியும். வள்ளிபுரம் யாகத்துக்கு வருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன். ஆனால் இப்போது 3 நாள் தீட்டாயிற்றே. வைதீக காரியம் எதையும் செய்யக்கூடாது. இதை சற்று விவரமாக கோவிந்த பட்டரிடம் சொல்லி தயவு செய்து தங்களையே தலைமை பிரகஸ்பதியாக அங்கு சென்று அதை நடத்தி வைக்குமாறு பெரியப்பா மிகவும் கேட்டுக்கொண்டார் என்றும் கூறு. அதற்கு பிறகு நீ கோயிலுக்கு போய் ராமானுஜனையும் தஞ்சமாம்பாளையும் அழைத்து வந்தால் போதும். மற்றவர்கள் காரியங்கள் முதலில், பிறகுதான் நம் காரியம். மூட்டையில் யாகத்துக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் இருக்கின்றன. அதையும் அவரிடம் கொடுத்துவிட. சரி பெரியப்பா. இப்போது நீங்கள் எல்லோரும் பூமி தேவி யாகத்திற்கு கிளம்புகிறீர்களா? ஆமாம், இதோ புறப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். சுவாமி, நாங்கள் மூவரும் புறப்பட்டு போகிறோம். தாங்கள் இங்கேயே இருந்து ராமானுஜனும் தஞ்சாவும் கோவிந்தனும் வந்தவுடன் எல்லோருமாக அங்கே கிளம்பி வாருங்கள். கோவிந்தா, தஞ்சாவிடம் எனக்கு 2-3 நாட்களுக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்துக்கொண்டு வரச் சொல். எடுத்து வைத்துக் கொள்ள எனக்கு நேரம் இல்லை. கவலைப்படாதீர்கள் பெரியம்மா. நான் அண்ணாவிடமும் மண்ணியிடமும் சொல்கிறேன்.
பெரியப்பாவும் உங்களுடனே வரட்டுமே. ஆ, அதுவும் சரிதான். சரி, வாருங்கள் புறப்படலாம். கோவிந்தா, நான் சொன்னது நினைவிருக்கிறது பெரியப்பா. முதலில் கோவிந்த பட்டரை பார்த்து விஷயத்தை சொல்லிவிட்டு பிறகு கோவிலுக்கு போய் ராமானுஜர் அண்ணாவையும் மண்ணியும் அழைத்துக் கொண்டு வருகிறேன். சரி, வாருங்கள். நமஸ்காரம் சுவாமி, வாருங்கள். வா ராகவா, என்ன காரியங்கள் அனைத்தையும் செவ்வனே செய்து விட்டாய் போல இருக்கிறது. ஆம் சுவாமி, காலை வேளை சமையல் காரியங்கள் முடிந்துவிட்டது. சாயங்காலம் தீர்த்தமாடி விட்ட பிறகு இரவு தளிகையை ஆரம்பிக்க வேண்டும். ராகவா, நீ செய்வது சாதாரணமான சேவை அல்ல. பெருமாளுக்கு அமுது கண்டரளப் பண்ண அனைத்தையும் நீதான் தளிகை செய்கிறாய். அன்னை யசோதா தன் அருமை கண்ணனுக்கு பார்த்து பார்த்து பஞ்சபட்ச பிரமாணங்களை தயார் செய்து ஊட்டுவாள். அதுபோன்று சுத்தான்னத்தையும் மற்ற சித்ரான்னங்களையும் நீதான் தயார் பண்ணுகிறாய். அப்படிப்பட்ட உன்னதமான பணி உமக்கு வாய்த்துள்ளது. அதை அடியேனும் உணர்ந்துள்ளேன் சுவாமி. ஒரு சமயம் நம் ஆச்சாரியரால் கடாட்சிக்கப்பட்ட அடியேன் இந்த சேவையில் அமர்த்தப்பட்டேன். அவர் கருணைக்கு பாத்திரமாகி இன்று வரையில் மடப்பள்ளி காரியங்களை செவ்வனே செய்து வருகிறேன். ஆனால் என்ன ராகவா, திடீரென்று ஆனால் என்று இழுக்கிறாய்? என்னவென்று சொல்வேன் சுவாமி. சமீப காலமாக நடந்து வரும் சில சம்பவங்கள் எனக்கு பல சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. இங்கு நடப்பவை சரியானதா என்று குழப்பமாக இருக்கிறது. ஏனப்பா இப்படி சொல்கிறாய்? நீ இதுபோல் முன்பு எதுவும் கூறியதில்லையே. சமீப காலமாக என்ன சமாச்சாரம் உனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது? சுவாமி, ஒரு மாதம் முன்பு வரை நம் கோவிலில் அதீத ஈடுபாடு உடைய பக்தர் ஒருவர்தான் மளிகை பொருட்களை நம் மடப்பள்ளிக்கு அதிக லாபம் இல்லாமல் விற்பனை செய்து கொண்டிருந்தார். ஆனால் தற்போது அணியரங்கர் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பழைய பக்தரிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதில்லை. அதற்கு பதிலாக புதிதாக ஒரு வெளியூர் வணிகர் ஒப்பந்தமாகியிருக்கிறார். அவர் ஒரு மொத்த வியாபாரி என்கிறார்களாம். அதை அடியேனும் அறிவேன். மொத்த வியாபாரியிடமிருந்து வாங்குவது ஒன்றும் குற்றமில்லையே. விலை குறைவாக கொள்முதல் செய்ய ஏதுவாக இருக்கும் அல்லவா? சரி, தரத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா ராகவா? தரத்தில் குறை இருப்பதாக அடியனுக்கு தெரியவில்லை. ஆனால் அளவில்தான் எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது. எதை வைத்து அப்படி சொல்கிறாய் ராகவா? சுவாமி, எப்போதும் போல்தான் வார தேவைக்கு ஏற்றாற் போல்தான் அதிகாரியிடம் மளிகை பொருட்கள் பட்டியலை கொடுக்கிறேன். புதிய நிர்வாகி அந்த பட்டியலில் அடியேன் குறிப்பிட்டுள்ள அளவை குறைத்ததாகவும் தெரியவில்லை. ஆனால் தளிகை செய்ய மடப்பள்ளிக்கு வரும் பொருட்களில்தான் அளவு குறைந்துள்ளது. அவை சீக்கிரமும் தீர்ந்து விடுகிறது. இப்போதெல்லாம் அளவிற்கு அதிகமாக தளிகை செய்கிறாயோ என்னவோ? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி. தளிகை எப்போதும் போல்தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் பொருட்கள் மட்டும் அளவில் மாற்றம் கண்டுள்ளது. நீ சொல்வதும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஒருவேளை நீ கேட்கும் அளவை நிர்வாகியே குறைத்து விடுகிறாரோ என்னவோ? இல்லை சுவாமி, புதிய நிர்வாகியான அணியரங்கர் சுவாமி அப்படி செய்வதாக எனக்கு தெரியவில்லை. காரணம், மளிகை பொருட்களின் அளவை மொத்த வியாபாரியிடம் தெரிவிக்கும் போது அடியனும் தான் உடன் இருக்கிறேன். அப்படி என்றால் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது தற்போது ஒரு மாதமாக கொள்முதல் செய்யப்பட்ட மடப்பள்ளி பிரசாதங்கள் நிச்சயமாக அளவு குறைந்துதான் பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது என்பதை உன்னால் உறுதியாக கூற முடியுமா? உறுதியாக கூற முடியும் சுவாமி. அப்படியென்றால் இவ்விஷயத்தை நீ அணியரங்கரிடமே கொண்டு சென்றிருக்கலாமே. அதில்தான் சுவாமி ஒரு சிக்கலே இருக்கிறது.
அணியரங்கர் சுவாமி எப்போது பார்த்தாலும் யாரிடமாவது சிடுசிடுவென்று தூக்கி எறிந்து பேசுபவராகவே இருக்கிறார். அடியேன் சொல்வதை ஏற்பாரா மாட்டாரா என்று குழப்பமாகவே உள்ளது. இது பற்றி ஆச்சாரியரிடம் தெரிவித்து விடலாம் என்று இருந்தேன். வேண்டாம், அவசரப்பட வேண்டாம் ராகவா. எல்லாவற்றையும் ஆச்சாரியர் தலையில் சுமத்தினால் நன்றாகவா இருக்கும்? மேலும் மாரநேர் நம்பியிடம் அணியரங்கர் நடந்து கொண்ட விதம் ஆச்சாரியருக்கு உடன்பாடு இல்லை. இருப்பினும் இது பற்றி விவாதிக்க வேண்டாம் என்று அடியேனுக்கு கட்டளையிட்டுள்ளார். சரி ராகவா, நீ உன் வேலையை கவனி. அணியரங்கரிடம் இது பற்றி அடியேன் பதவிசாக பேசி பார்க்கிறேன். ஆகட்டும் சுவாமி. நம்பி சுவாமிகளே, இந்த விஷயம் சற்று விவகாரமாகத்தான் இருக்கும் போல் தோன்றுகிறது. இல்லை அரையறைய, பல நேரங்களில் அடியேனே சில அவசர முடிவுகளை எடுத்திருக்கிறேன். பிறகு அதற்காக வருந்தியும் இருக்கிறேன். எனவே இப்போதைக்கு இதை விவகாரமாக பார்க்காமல் ஒரு விஷயமாக பார்ப்பதுதான் நல்லது என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. மேலும் யார் அபராதி என்று தெரியாமல் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை அபச்சாரப்படுத்திவிடக் கூடாது. அதே நேரத்தில் அபராதி தப்பிக்கவும் கூடாது. ஆனால் அணியரங்கரிடம் இது பற்றி பேசுவதில் அடியேனுக்கு எந்த தயக்கமும் இல்லை. அது அடியேனுக்கும் நன்றாக தெரியும். இருப்பினும் தாங்கள் கேட்பதை தவறாக புரிந்து கொண்டு அணியரங்கர் தங்களிடம் ஏதாவது கடுமையாக பேசிவிட்டால் தாங்கள் பொறுமையிழந்து அவரிடம் கோபத்தை காட்டும்படி நேர்ந்தால் தாங்கள் சற்று நேரம் முன்பு கூறினீர்களே, இது பற்றி ஆச்சாரியரிடம் இப்போதைக்கு எதுவும் கூற வேண்டாம் என்று. அது தன்னாலேயே அவர் கவனத்துக்கு சென்றுவிடும். ஓ, அப்படி சொல்கிறீரா? அப்படியெல்லாம் நடக்காமல் அடியேன் கவனமாக பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள். வாருங்கள்.